ஹலோ வியூவர்ஸ், இப்போ நான் ஒரு டிப்ஸு கொடுக்க போகிறேன். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வாஷ் பேஷன் இருக்கும். வாஷ் பேஷன், அதுக்கப்புறமா ஜிங்க்கு, பாத்திரம் கழுவுற கிச்சனில் பாத்திரம் கழுவுற ஜிங்க் இருக்கும். அந்த பாத்திரம் கழுவுற ஜிங்க்குக்கிட்ட இந்த மாதிரி தண்ணி கரை பட்டு இந்த மாதிரி அழுக்கு இருக்கும். இந்த அழுக்கு போயிட்டு நல்லா அந்த இடம் நல்லா பளிச்சுன்னு ஆகணும்னா என்ன செய்யலைன்றதை நான் இப்போ உங்களுக்கு டிப்ஸு சொல்ல போகிறேன். இன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலை இல்லை. ஏன்னாட்டா நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறோம். அதனால் சமைக்கிற வேலை இல்லை. சமையல் நாளைக்கு செய்துக்கலான்னு சொல்லிவிட்டு சொரக்காவும் காலிஃப்ளவரும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் இதை நாளைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தனித்தனியாக தக்காளி பாக்ஸ்லேயும், வெங்காயத்தை எப்போயுமே ஃப்ரிட்ஜில் போடக்கூடாது. எல்லாருமே போட மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதனால் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் போடல, தனியாக காற்றாட விட்டுருவேன். இதில் ஒரு ஃப்ரிட்ஜில் வெங்காயம் போடுறதுக்குன்னே ஒரு ட்ரே கீழே இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இதை தனியாக ஒரு ட்ரேயில் போட போகிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லைன்றனால நான் இந்த பாத்திரம் கழுவுற ஜிங்கை க்ளீன் பண்ண போகிறேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இடம் பளிச்சுன்னு ஆகிடும். அந்த மாதிரி இந்த இடம் நம்மளுக்கு நீட்டாகணும்னா நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறவங்க, கலர் அடிக்கிறவங்க கலர் அடிக்கலாம். கலர் அடிக்க முடியாதவங்க ஒரு ஸ்டிக்கர் 200 ருபீஸ் தான். அந்த ஸ்டிக்கர் வாங்கி இங்கே அழகாக ஒட்டிட்டிங்கன்னா இந்த இடம் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த பைப்பெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் எங்கள் வீட்டில் இருக்க பொருளை தான் நான் வச்சு இதை க்ளீன் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டில் ஒரு மாடலில் ஜிங்க்கு செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எங்கள் வீட்டு மாடலில் ஜிங்க்கு இருக்கிறத வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறத நான் வீடியோவாக போடுறேன். எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம காஸ்ட்லியான ஐட்டம்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. கம்மி பொருள், கம்மி காஸ்ட்லியாக நம்ம இந்த கிச்சனை, இந்த ஜிங்கை க்ளீன் பண்ணுறது எப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் கழுவி வச்ச பாத்திரத்தில் அடுக்கி வச்சுக்கிறேன். நான் இப்போ இது ஐஸ்கிரீம் இது ஐஸ் கேக் வாங்கின பாக்ஸு. இதில் நான் டொமேட்டோலாம் போட்டுக்கிறேன். எப்போயுமே நம்ம ஒரு கவரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் அது ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இப்போ தக்காளின்னா தக்காளி தனியாக, அந்த மாதிரி. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தனி பாக்ஸு. கருவேப்பிலையெல்லாம் நம்ம இதை முழுசாக அப்படியே போடாமல் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுடுறேன். காலிஃப்ளவரை நம்ம முழுசாக வைக்கிறதுக்கு இடம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இதை கட் பண்ணிவிட்டு நல்லா அழகாக அப்படியே ஒரு கவரில் போட்டோ இல்லை பாக்ஸில் போட்டோ வைக்கலாம். நல்லாயிருக்கும். நமக்கு மறுநாள் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த சொரக்காவையும் நான் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருவேன். சின்ன பாக்ஸ் தான், சின்ன சொரக்காய் தான். ரொம்ப பெருசுன்னா கூட நம்ம கட் பண்ணி கூட வைக்கலாம். இது அப்படியே முழுசாகவே வச்சிடுறேன். இப்போ நம்ம பொருள் வாங்கிறத விட வாங்கிட்டு வந்த பொருளை பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது, அதை கரெக்டான அந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. அது மாதிரி இருக்கும்போது பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது நல்லா ஈஸியாக நமக்கு வேஸ்ட் ஆகாது பொருட்கள்லாம். அதை அப்படியே விட்டுட்டேன்னா வேஸ்ட் ஆகிடும் எந்த பொருளாக. இப்போ நான் இந்த இடத்துல பாத்திரத்தெல்லாம் கழுவி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஜிங்க்கு மட்டும் நம்ம எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். நான் இப்போ இதில் ப்ளீச்சிங் பவுடர் எடுத்திருக்கேன். ப்ளீச்சிங் பவுட்ரு நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னா இது ரொம்ப சின்ன ரூமுக்குள்ளே இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நம்ம அங்கேயே நிற்கக்கூடாது. அந்த நெடிலாம் போன பிறகு தான் நம்ம பாத்ரூம் டாய்லெட் கழுவுறவங்களாம் இதை போட்டுட்டு அங்கேயே நிற்கக்கூடாது. நம்ம போட்டுட்டு வெளியில் வந்துடணும். நெடி போன பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இப்போ இது ஓப்பன் பிளேஸாக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் ப்ளீச்சிங் பவுடர் போட போகிறேன். பாருங்கள், விலை கம்மியான அதுதான் நான் யூஸ் பண்ணுறது ப்ளீச்சிங் பவுடர். கையில் ஒரு கவர் போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர் கையில் பட்டுதுன்னா அது கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு கவரும் ரப்பர் பேண்ட் தான். ஏன்னா நான் கையில் ப்ளீச்சிங் பவுடர் தொடலை. பாருங்கள், இப்படி எடுத்து நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இங்கே தான் ரொம்ப கருப்பாக இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ முடிஞ்சால் மாஸ்க்கு கூட நம்ம போட்டுக்கிடலாம். அந்த நெடி போகக்கூடாது. அது நெடிலாம் போச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும். அதனால நான் இந்த கருப்பான இடத்துல ஃபுல்லாக நான் இந்த ப்ளீச்சிங் பவுடரை வச்சு நல்லா இப்படி தடவிக்கிறேன். இது மாதிரி அப்ளை பண்ணிப்போம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருணும் அப்ளை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்த பைப்பு மேலெலாம் கூட கொஞ்சம் இருக்குது. இந்த பைப் மேலெலாம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் சேர்ந்து இருக்குது. கொசு உட்கார்றது
அதெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த இடம் வந்து நம்மளுக்கு சுத்தமாகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இந்த ப்ளீச்சிங் பவுடரை ஃபுல்லாக. இப்போ எனக்கு நெடியும் ஒன்றும் ஏறல, அடுத்தது வந்து என் கையிலையும் ஒன்றும் படலை. அதனால் இதை வந்து நான் ரொம்ப சிம்பிள், இதை நீங்கள் ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணணுன்னே கிடையாது. இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டிங்கன்னா அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கூட கம்மியாக இருந்தால் கூட போதும் ப்ளீச்சிங் பவுடர், இவ்வளோ அதிகமாக தேவையே இல்லை. ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், போதும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி. வேலை இல்லைன்னா ரொம்ப நேரம் கூட அப்ளை பண்ணி விட்டுடலாம். நமக்கு இன்னும் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குன்னா ஒரு 5 நிமிஷம் கூட மூடினா போதும். இது இந்த அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் இதெல்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணுறவங்க பண்ணலாம், ஒயிட் வாஷ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஸ்டிக்கர் வாங்கி நம்ம இங்கே ஒட்டிடலாம். அப்போது கிச்சன் சிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை நான் கல்லட்டிக்கிறது பாருங்க, கை சுத்தமாக இருக்குது, ஒன்றுமே படலை. நம்மளுக்கு இதுக்கு க்ளவுஸ் வாங்க காசு இல்லை, க்ளவுஸ்க்கு வீட்டில் இல்லை, அது எதுக்கு வேஸ்ட்டு செலவுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கவர்லலாம் வரும் பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்டு, இதெல்லாம் வந்து நான் இது பாருங்கள், இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் நிறைய வந்தது ஹோட்டலில் இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு. இதெல்லாம் வரும்போது மாவு பாக்கெட்டில் வர மாதிரி வர ரப்பர் பேண்டை நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் டால்கம் பவுடரோ இல்லைன்னா நம்ம கேரம் போர்டு போடுற பவுடரோ ஏதோ ஒரு பவுடர் போட்டுட்டு நம்ம இது நல்லா இப்படி குலுக்கி வச்சிடணும். வச்சுட்டா நமக்கு தேவைப்படும் போது இந்த ரப்பர் பேண்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த ரப்பர் பேண்டு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், பவுடர் போட்டு இப்படி குலுக்கி வச்சிட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் ரப்பர் பேண்டு, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி நான் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிச்சன் சிங்க் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வச்சே நான் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறேன். லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அதை போட்டுக்கிட்டேன் கையில். இது மேலே இன்னொரு கவர் வச்சுக்கிறேன். கவர் வச்சு இப்போ நான் தேய்க்க போகிறேன். பஞ்சு இருந்தால் பஞ்சு, ஸ்க்ரப்பர் இருக்கவங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க. ஆனால் கையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. கை யூஸ் பண்ணால் கையெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்து அலர்ஜி மாதிரி ஒரு சிலருக்கு வரும். நான் இது மட்டும் போட்டு இந்த கவர்லேயே வச்சு இப்படி நல்லா தண்ணி வச்சு தேய்ச்சிக்கிறேன். இப்போ இந்த இடம் நல்லா எப்படி பளிச்சு நான் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த கவரை வச்சு நான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டில் இருக்க கோல மாவு பொடி வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னா செங்கல் தூள் இருக்கும், அதை வச்சு நான் தேய்க்கலான்னு பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு செலவே இல்லாமல் நம்ம வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். நம்மளோட ஜிங்க் வந்து க்ளீனாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள் என்ன பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், ஜிங்க்கு அப்படியே பலன்னு ஆகிடும் பாருங்கள் இந்த மெட்டல். இப்போ நம்ம கையும் பாதிக்கால, நம்மளோட இப்போ பைசாவும் வேஸ்ட் ஆகலை. நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறேன். எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிக்கிடலாம் நல்லா. வீட்டில் நல்லா ப்ரஷ் வச்சிங்கன்னா ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான் நான் வீடியோ போடுறேன். தண்ணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக கழுவிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஸ்க்ரப்பரும் சோப்பும் போட்டு கழுவிடுவேன். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இதை கழுவி விடுறதுனால நம்ம கையெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதில் காற்று பட்ட உடனே கொஞ்சம் பவர்லாம் இதுக்கு போயிடும். அதனால் ஒன்றும் டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் கையிலேயே தண்ணி தள்ளி விட்டுக்கிறேன். கையில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் மறுபடியும் இன்னொரு கவர் கூட போட்டு நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்க்ரப்பர் எடுத்து வச்சு தேய்க்க போகிறேன்.
நான் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா அது மறுபடியும் நல்லா நீட்டாக போகணுன்னா நான் இதை வச்சு 1 டைம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ இது இன்னும் நல்லா க்ளீனாக போகும். இது இப்படி தேய்ச்சி விட்டோடனே இந்த தண்ணி ஊற்றினாலே போதும். இதில் உப்பு கரை தான் எப்பவுமே தண்ணியில் பாத்ரூம்னாலும் ஜிங்குனாலும் வாஷ் பேஷன்னாலும் தண்ணி கரை தான் அந்த இடத்த கொஞ்சம் சிங்கமாக காட்டுது, சுத்தம் இல்லாத மாதிரி காட்டுது, கருப்பாக்குது அந்த இடத்த, இல்லை பாசி பிடிக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுது. தண்ணி வந்து முடிஞ்ச அளவு குழாயில் வந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கணும். தண்ணி லீக் ஆனாலுமே உப்பு கரை படிஞ்சு கரை படிஞ்சு ஒரு மாதிரி. இப்போ நான் வந்து இதுக்கு முடிஞ்சால் ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம். அப்படி இல்லையா நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கலான்னு பார்க்குறேன். 200 ருபீஸ் தான் ஸ்டிக்கர். அதை வாங்கி நம்ம அழகாக வந்து ஒட்டிக்கிட்டோன்னா அந்த இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அது கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கருப்புலாம் ஒட்டாது. அதனால் நான் வந்து இப்போ நம்மளோட ஜிங்க்கு வந்து ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஜிங்க்கெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஜிங்க்கு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த இது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த கரை மட்டும் இன்னும் கொஞ்சம் போகணும். அதுக்கு நான் தான் இது செங்கல் பொடி எடுத்துன்னு வர போகிறேன். இதுக்கு வந்து அப்போ இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இப்போ இந்த செவுத்தில் இருக்க இதெல்லாம் இந்த பெயிண்டெல்லாம் வருது தண்ணி பட்டாது. அதனால் இப்போ நான் வந்து இந்த இடம் மட்டும் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா போதும். இந்த கொஞ்சம் பகுதி மட்டும் அதுக்கு தான் க்ளீன் பண்ணிவிட்டு கலர் அடிக்கிறவங்க பொங்கலுக்கு கலர் அடிக்கிறவங்க அடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிடலாம். நம்ம சிம்பிளான அழகான படங்க எதனா கிடச்சேன்னா கூட இந்த டேப்பு போட்டோ இல்லைன்னா ஃபெவிக்விக் போட்டோ ஒட்டிக்கிடலாம். இந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சமாக செங்கல் பொடி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம். அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன்னா மற்ற இடம்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இந்த கார்னர் மட்டும்தான். இப்போ இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன தான் நம்ம அழுக்கு போனாலும் அந்த கருப்பாக இருக்கிற இடம் வந்து பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிக்கர் ஒட்டி ஆகணும். பொங்கல் கிளீனிங் வந்து ஒரு பார்ட்டாக தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஜிங்க்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போ தான் நான் ஒரு பார்ட்டாக டீப் க்ளீன் பண்ணும்போது அது வந்து நமக்கு அழகாக தெரியும். பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஸ்க்ரப்பர் வச்சு இதை தேய்ச்சிக்கிடுறேன். இது வந்து பார்ட் 1 தான். அடுத்தது வந்து விண்டோஸ்லாம் ஒரு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணுறத ஒரு வீடியோவாக போடுறேன். இது வந்து நம்ம செலவே இல்லாமல் சிம்பிள் மெத்தடில் குயிக்காக இப்போ நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற விடுறதுக்குள்ள அடுத்த வேலைகள் செய்யலாம். அதுக்காக தான் நான் வந்து சிம்பிளான இதுவாக பார்க்குறேன். செலவும் ஆகாமல் நம்ம வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது எப்படின்ற வீடியோ தான் இது. எனக்கு வந்து செங்கல் தூள் நான் வச்சுருக்கேன் நிறையா, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுறேன். செங்கல் தூள் கிடைக்காதவங்க வந்து கோலமாவு வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கிடலாம். அப்படியே கோலமாவு இல்லைன்னா மண் கூட கொஞ்சம் வச்சு தேய்ச்சிக்கிடலாம். இதெல்லாம் கூட இந்த மாதிரி மண் போட்டால் தான் போகும். இது பாருங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ சுத்தமாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த இடம்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ இந்த கார்னர் மட்டும்தான், இந்த சைட்லாம் நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கரை போகாத இடத்துல நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கிடலாம்.
கொஞ்சமாக சுண்ணாம்போ இல்லைன்னா பெயிண்ட்டோ இல்லைன்னா ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று வாங்கி ஒட்டிக்கிடலாம். இப்போ வந்து என்னுடைய ஜிங்க் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து பார்ட் 1 பொங்கல் க்ளீனிங். இது மாதிரி நம்ம பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வேலையாக இந்த மாதிரி ஆரம்பித்தோன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா ஆரம்பிப்போம். ஜிங்க்கு வந்து டெய்லியுமே தான் கழுவி ஆகணும். ஆனால் நான் ஜிங்க்கு கழுவுறது நான் சொல்லலை. ஜிங்க்குக்கு பின்னாடி இருக்க கரைகளை போக்குறதுக்கு தான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் கூட நல்லா சுத்தமாயிடுச்சு. அந்த மாதிரி இங்கேயும் நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து இவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். சின்னதாக இவ்வளோ ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டினா இந்த இடம் வந்து க்ளீனாக தெரியும். நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் க்ளீனிங்கில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.